இந்த தேனை சாப்பிட்டுண்டு வந்தாலும் பேசாத குழந்தைகள் பேசுறதுங்கிறது அதிசயம். அதே போல காளிகாம்பாளும் அற்புதம் பண்ணியிருக்கா. காளிகாம்பாள் பண்ணாத அற்புதம் இல்லை. குழந்தை இல்லாதவாளுக்கு குழந்தைய கொடுத்துருக்கா. எத்தனையோ தம்பதிகள் அம்பாள் பாதத்தில் விழுந்து கதறி, அம்மா ஒரு புத்திர பாக்கியத்தை கொடுக்க மாட்டையான்னு பிரார்த்தனை பண்ணிட்ட தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியத்தை உடனே கொடுத்துருக்கா. கல்யாணமாகாதவாளுக்கு அந்த சன்னிதானத்திற்கு போய் 10 வாரம் போய் காளிகாம்பாளை தரிசனம் பண்ணினாக்க அந்த 10 வாரத்துக்குள்ள காளிகாம்பாளை தரிசனம் பண்ண பலன் காரணமாக கல்யாணம் அமையிறது இன்னி வரைக்கும் நடக்கக்கூடியதான விஷயம். ஏன்னா அந்த பேசுற தெய்வம்னு சொன்னாக்க அது சாட்சாத் பகவதி காளிகாம்பாள் தான். அதே போல அற்புதமான ஒரு விஷயம், பேசாத ஊமை குழந்தையை பராசக்தி பேச வச்சிருக்கா. 10 நாளில் பேச வச்சா. அதுதான் அம்பாளோட காருண்யம். 10 நாளில் பேசாத ஊமை குழந்தை அம்பாளை தரிசனம் பண்ணி பேசுதுன்னாக்க இதை விடவும் ஒரு அதிசயம், இதை விடவும் ஒரு காருண்யம் லோகத்திலே என்ன இருக்க முடியும்? ஜெயலக்ஷ்மி அப்படிங்கிறதான ஒரு ஸ்திரீ, அந்த பெண்ணுடையதான மருமகள் செல்வின்னு பேர், அதாவது 3 வயசு குழந்தை. அப்போது என்ன ஆகிறதுன்னு கேட்டாக்க இந்த ஜெயலக்ஷ்மியினுடைய மருமாளான செல்விக்கு பேச்சே வரலை. 3 வயசாகிடுத்து. 3 வயசாகியும் அந்த குழந்தைக்கு பேச்சு வரவே இல்லை. என்ன செய்யறதுனே புரியவே இல்லை. தம்பியினுடையதான ஒரு பொண்ணோ அண்ணாவினுடைய பொண்ணோ தெரியலை. ஆனால் அந்த ஜெயலக்ஷ்மிக்கு இந்த செல்விங்கிற குழந்தை மறுமாள் முறை வேணும். இப்போ என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டாக்க, திக்கில்லாதவாளுக்கு தெய்வமே தானே துணை. எல்லா இடத்துக்கும் போய் எல்லா வைத்தியமும் பார்த்துட்டும் எதுவும் பண்ண முடியலைன்னா கடைசியில் விழ வேண்டியது எதுன்னா தேவியினுடைய பாதார விந்தத்திற்கு தான். ஷியாமா சாஸ்திரிகள் சொல்லுவார், அம்மா இந்த லோகத்திலே எத்தனையோ தெய்வங்கள் ரட்சிக்கிறதுக்கு உண்டு, ஆனால் என்னுடைய குழந்தை அப்படிங்கிறதான ஒரு பிரேமையோடு ரட்சிக்கிறதுக்கு காமாட்சி தாயே உன்னை விட்டா வேற யாரும்மா இருக்கா? இப்பூமியிலோ பிரேமத்தோ காப்பாடே வாரெவரும் அம்மா அப்படிம்பாரு ஷியாமா சாஸ்திரி. அம்மா அன்போடையும் பிரேமையோடையும் என் குழந்தைங்கிற பாவத்தோட ரட்சிக்கிறதுக்கு உன்னை தவிர வேற யாருமா இருக்கா காமாட்சி தாயே அப்படிம்பார். அந்த மாதிரி என்ன செய்யறான்னு கேட்டாக்க, அம்பாளுடைய பாதத்தில் விழறா. இந்த ஜெயலட்சுமிங்கிறவோ என்ன செய்யறான்னா, காளிகாம்பாள் சந்நிதிக்கு அம்மா இந்த குழந்தை இந்த மாதிரி பேச்சு வர மாட்டேங்கிறதே உன்னுடைய பாதார விந்தன்னா சரணாகதம், உன்னை தவிர வேற கதி இல்லை. இந்த குழந்தைக்கு பேச்சு வர வைக்க வேண்டியது உன்னுடையதான ஒரு பொறுப்பு, நீதான் ரட்சிக்கணும் தாயேன்னு அம்பாளுடைய பாதார விந்தத்திலே பல வகையா மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கிற. அப்போ அந்த கோவில் சிவாச்சாரியார் கேட்கிற, என்னம்மா என்ன உனக்கு பிரச்சனை? சாம்பமூர்த்தி சிவாச்சாரியார் தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே, ரொம்ப விசேஷமான ஒரு தேவி உபாசகர். அப்போ அவர் கேட்கிறார், என்னம்மா என்னாச்சு உனக்கு? இப்படி அழறே நீங்க, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது, இந்த குழந்தைக்கு இந்த மாதிரி பேச்சு வரவே இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரியலையே, அம்பாளை தான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன், அம்பாள் தான் அனுகிரகம் பண்ணணும், இந்த குழந்தை எப்படியாவது பேசினா போறோம் அப்படிங்கிறா. ஒன்றும் கவலைப்படாதே, நானும் அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அம்பாளை நம்பினவாளை என்னைக்கும் அவள் கைவிட்டது கிடையாது. இந்த க்ஷேத்திரத்தில் பிரத்யக்ஷமாக அம்பாள் இருக்கா. அனாதி காலமாக இந்த க்ஷேத்திரத்தில் அம்பாள் இருக்கா. ராஜராஜேஸ்வரியாக வாக்க கொடுக்கக்கூடிய மூர்த்தியாக அம்பாள் இருக்கா. அதனால ஒன்றும் கவலைப்படாதே, நிச்சயமாக இந்த குழந்தை பேசுவோம், நானும் அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்னு சொல்லி அந்த காளிகாம்பாளுக்கும் ஸ்ரீ சக்கரத்திற்கும் அர்ச்சனை பண்ண குங்குமத்தை என்ன பண்ணினாரா, அந்த குழந்தையினுடைய நாக்குல தடவிண்டு தொடர்ந்து கோவிலுக்கு வந்துருமா. கொஞ்ச நாளைக்கு கோவிலுக்கு வந்துட்டே இரு, இத்தனை நாளுக்கு வான்லாம் சொல்லலை அவர், கொஞ்ச நாளைக்கு தொடர்ந்து கோவிலுக்கு வந்துட்டே இரு, நிச்சயமா உன் குழந்தைக்கு பேச்சு வரும், நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், இந்த குழந்தை கட்டாயம் பேசுவோன்னு. அவருக்கு எப்படி அந்த இடத்துல சொல்ல தோணிது அப்படின்னா, அம்பாளுடையதான ஒரு அனுகிரகம் தான். அப்போ அவர் பேசலை, அந்த சிவாச்சாரியார் பேசலை, அவருக்குள்ள இருந்து பேசினவோ சாட்சாத் காளிகாம்பா. அது மாதிரி என்ன பண்ணினான்னு கேட்டாக்க, அப்படி அவளும் விடாம என்ன பண்றான்னு கேட்டா, காலம்பரை எழுந்த உடனே ஸ்நானம் பண்ணிட்டு கோவிலுக்கு அம்பாளை தரிசனம் பண்றா. இவர் என்ன பண்ணுவார்னு கேட்டாக்க, நாள் தவறாம அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ண குங்குமத்தை, ஸ்ரீ சக்கரத்திற்கும் காளிகாம்பாக்கும் அர்ச்சனை செய்ததான குங்குமத்தை எடுத்து அந்த குழந்தையினுடைய நாக்குல தடவிண்டு வந்தார். எப்படி அது? எல்லாரும் தேனை தானே நாக்குல தடவை கேள்விப்பட்டிருக்கோம், இப்போ குங்குமத்தை தடவறாரேன்னு கேட்டாக்க, அம்பாளுடைய அனுகிரக வீக்ஷண்யம் எதுல இருந்தாலும் அந்த நாக்குல தடவினா அந்த வாக்விலாசம் ஏற்படாதா என்ன? அப்போ என்ன பண்ணார்னு கேட்டால், அவருக்கு ஏதோ தோணிருக்கு, இந்த குங்குமம் குழந்தைக்கு நாக்குல தடவினா கண்டிப்பாக குழந்தை பேசுவோம் அப்படின்னு அவர் மனசில் தோணிருக்கு. அதை தோண வச்சவளும் சாட்சாத் காளிகாம்பா தானே, அவளுக்கு மேலே வேற தெய்வம் உண்டா? என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டாக்க, 9 நாள் இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கா, குழந்தையனுடைய நாக்குல தடவி இருக்கா. 10ஆவது நாள் அவளுக்கு ரொம்ப துக்கம் தாங்கலை. ஜெயலட்சுமிக்கு, அம்மா நீ தான் வழி பண்ணணும் தாயே, உன்னுடைய பாதத்தை தான் நான் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கேன், உன்னையே தான் நம்பி இருக்கேன், இந்த குழந்தைக்கு எப்படியாவது பேச்சு வரும்படியா பண்ணு
வேணும்னு சொல்லி அம்பாளை ரொம்ப தீவிரமாக பிரார்த்தனை பண்ணிட்டு கண்ணீர் மல்க அம்பாளை பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது 10வது நாள் என்ன ஆகுதுன்னா குங்குமமே வைக்கல. இன்னும் 9 நாள் அம்பாளுடைய குங்குமத்தை நாக்கில் வச்சா. 10வது நாள் கோவிலில் தரிசனம் பண்ணும் பொழுது கோவிலில் அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு மழலை குரல்ல அந்த குழந்தை அத்தேன்னு கூப்பிட்டுதான். முதல்ல எல்லாரும் எப்படி கூப்பிடுவா? அம்மா அப்படின்னு கூப்பிடுவா. எல்லாருமே குழந்தைக்கு பேச்சு வரும்போது அம்மா அப்படிங்கிறது தான் முதல் வார்த்தையாக வரும். ஆனால் இந்த குழந்தை என்ன பண்ணிதுன்னு கேட்டாக்க காளிகாம்பாள் சந்நிதியிலேயே நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை அந்த சந்நிதியில் அத்தனை ஜனங்கள் இருக்கா. அது பரியந்தம் அந்த குழந்தை ஒரு அக்ஷரம் கூட அந்த குழந்தையின் வாக்கிலிருந்து வரவே இல்லை, பேசவே இல்லை. ஊம பாஷை மாதிரி தான் பேசின்னு இருந்தது. அந்த குழந்தை முதல்ல காளிகாம்பாளுடைய சந்நிதியிலே ஜெயலட்சுமியை பார்த்து அத்தே அப்படின்னு தான். அங்கே இருக்கிறவாள்லாம் அப்படியே சிலிர்த்து போயிட்டா. அம்மா, பேசுகிற தெய்வம் தான் இந்த லோகத்தில், உன்னை தவிர வேற ஒரு தெய்வம் உண்டா? உன்னை விடவும் கருணாமூர்த்தி இந்த லோகத்திலே உண்டா தாயே அப்படின்னு மெய் மறந்து அந்த பரதேவதையினுடைய பாதார விந்தத்தை எல்லோரும் நமஸ்காரம் பண்ணினா அப்படின்னு சொல்லுவா. ஜெயலட்சுமிக்கும் சந்தோஷம் தாங்காம அம்பாளுடைய பாதத்தை சரணாகதி பண்ணி இந்த கலிகாலத்தில் கேட்டதை கேட்டவுடனே கொடுக்கக்கூடிய தெய்வம்னா அது சாட்சாத் நீதானம்மா